بسم الله الرحمن الرحيم. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. أفضل الصلاة وأزكى السلام على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها سيدنا وسندنا محمد خاتم النبيين وعلى آله وأصحابه الغر الميامين. أما بعد، قد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து புகழ்களும் புகழ்ச்சிகளும் உலகத்தை படைத்து அதனை செவ்வனே சரியாக நிர்வகித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் எப்பொழுதும் சொந்தமானதாகும். ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சுன்னாக்களையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்பு அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் மௌத் வரையில் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் 1446 ஹிஜ்ரி ஆண்டின் சஃபர் மாதத்தின் பிறை 24ஆம் தினத்திலே நாங்கள் இருக்கிறோம். அடுத்த வியாழன் அல்லது வெள்ளி அன்று இன்ஷா அல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகுக்கு உதித்த மாதத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே அல்லாஹுடைய தூதருடைய சீராவை கற்பதன் முக்கியத்துவம் தொடர்பாக இன்றைய ஹுத்பாவிலே உங்களுடன் பேசலாம் என நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் பேசுகின்ற கேட்கின்ற ஒரு சொற்பிரயோகம்தான் சீரா என்ற சொற்பிரயோகம். சீரா என்பது அது வாழ்க்கை குறிப்பு அல்லது வாழ்க்கை சரிதை என்ற கருத்தை தன்னகத்திலே பொருந்திருக்கின்ற ஒரு வார்த்தை. ஆங்கிலத்திலே இதை சொல்வதானால் நாங்கள் பயோகிராஃபி என்று நாங்கள் இதை மொழிபெயர்த்து சொல்லலாம். இஸ்லாமிய கற்கைகள் துறையிலே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே இந்த சீரா என்ற சொல்லுக்கு ஒரு கலை ரீதியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வாழ்க்கை சுருக்கம், வாழ்க்கை சரிதை என்ற மொழி ரீதியாக அர்த்தத்தை பெற்றிருந்தாலும் கூட
இஸ்லாத்தினுடைய பாடப்பரப்பிலே சீரா என்பது அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை குறிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சொல் என்பதை நாங்கள் புரிந்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Detailed history of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. சீரா என்பது அல்லாஹுடைய தூதருடைய விரிவான வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற ஒரு பாடம் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லி வைத்திருப்பதை எங்களுக்கு காணலாம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னால் இருந்து அந்த சீரா என்பது துவங்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிகின்ற வரைக்குமான அன்னாரது எல்லா வாழ்க்கை கட்டங்களையும் பாடமாக சொல்லித் தருகின்ற ஒரு பாடப்பரப்பு தான் சீரா என்பதை நாங்கள் புரிந்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இது ஒரு பயோகிராஃபி, ஒரு வாழ்க்கை சரிதை, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை சரிதை. the best mankind, the best human being, இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மரணித்த மனிதர்களில் மிகச்சிறந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை சரிதை அது. மிகச்சிறந்த ஒரு புனிதருடைய வாழ்க்கை சரிதையை பேசுகின்ற ஒரு பாடம் தான் சீரா என்பது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை இந்த சீரா குறித்து முஸ்லிம் அல்லாதவர்களும் ஏராளமாக தங்களது புத்தகங்களிலே குறித்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அந்த மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் த 100 என்ற அந்த புத்தகத்திலே 100 தலைவர்கள் என்ற அந்த புத்தகத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவது பதிவு செய்து அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை சரிதையின் சுருக்கத்தை அங்கு பேசுகிறார். அவர் ஒரு அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு எழுத்தாளர். அவர் தனது புத்தகத்திலே அல்லாஹுடைய தூதருடைய சரிதையை சுருக்கத்தை முதலாவது பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவர் பதிவு செய்வதற்கான காரணத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்திலே வந்திருக்கின்ற தலைவர்கள், உலகத்தை சீர் செய்த தலைவர்கள் என்ற வகையிலே ஆன்மீகத்திலும் லௌகீகத்திலும் இந்த 2 தளங்களிலும் மனிதர்களை சரியாக வழிநடாத்திய ஒரு தலைவர் அவர். எனவே அப்படி ஆன்மீகத்தையும் லௌகீகத்தையும் இணைத்து மனித கோடியை வளர்த்து மனித கோடிகளை பாதுகாக்க முயற்சித்த ஒரு தலைவர் என்ற வகையிலே அன்னாரது வாழ்க்கை குறிப்பை அவர் தனது புத்தகத்திலே ஆரம்பமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த எளிமை, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்த ட்ரூத்ஃபுல்னஸ் என்கின்ற வாய்மை, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்த டெடிகேஷன் என்கின்ற அர்ப்பணிப்பு, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்த லோயல்டி என்கின்ற நம்பகமான தன்மை, அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்த அவருடைய தைரியம், இவைகளுக்கு அப்பால் அவரிடம் இருந்த அல்லாஹின் மீதான உறுதியான நம்பிக்கை, இவைகள் அனைத்தும் இப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது என்று மகாத்மா காந்தி குறித்து வைத்திருக்கின்ற கருத்தும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த சீராவுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் பேசப்போகின்ற தலைப்பு ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பல்ல, வாழ்க்கை சரிதை அல்ல. இது உலகத்திலே வாழ்ந்து மறைந்த உன்னதமான உத்தமரான ஒரு நபியுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன், அவரும் அலிதான். ஹுசைன், அலி இப்னு ஹுசைன் என்கின்ற
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி அவர் சொல்லுகின்ற ஒரு கூற்றை சொல்லி எனது தலைப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு தாபிஈ, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரன் அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு எப்படி அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்களும் தனித்தனியாக எங்களுக்கு கற்பிக்கப்பட்டதோ, நன்கு புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், சூறாவிலே குர்ஆனிலே இருக்கின்ற ஒவ்வொரு சூறாக்களும் தனித்தனியாக எங்களுக்கு படித்து தரப்பட்டதை போல, எங்களுக்கு போதிக்கப்பட்டதை போல அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயமும் எங்களுக்கு கற்பித்து தரப்பட்டது என்று அலி இப்னு ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, குர்ஆனை படிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். குர்ஆனை படிக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், அதற்காக முயற்சி எடுக்கிறோம். இது போன்று குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோமோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை, அந்த சீராவை படிப்பதற்காக வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை அந்த கூற்று எங்களுக்கு உறுதியாக சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகத்திலே வாழ்கின்ற, உலகத்திலே பல்வேறு சாதனைகளை புரிகின்ற சாதனை நாயகர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாங்கள் படிக்கிறோம், தவறில்லை, படிக்க வேண்டும். ஆனால் அதற்கு மேலாக உலகத்தை வழிநடாத்திய அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி நாங்கள் படிப்பதற்கு, செவிமடுப்பதற்கு, வாசிப்பதற்கு எவ்வளவு தூரம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவினுடைய முக்கியத்துவம் பற்றிய இந்த முன்னுரையுடன் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை ஏன் வாசிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், ஏன் புரட்ட வேண்டும்? புத்தகங்கள் தாராளமாக எழுதப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குறிப்பு தொடர்பாக எழுதப்பட்டு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்ட புத்தகம் தமிழ் மொழியிலே எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அர்-ரஹீக்குல் மக்தூம் என்கின்ற நூல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை உள்ளடக்கிய ஏராளமான ஹதீஸ் நூல்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்திலே இமாம் பகவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களால் எழுதப்பட்ட மிஷ்காத்துல் மசாபீஹ் என்கின்ற அந்த நூல் இந்தியாவைச் சேர்ந்த சில ஆலிம்களால் மொழிபெயர்க்கப்பட்டு இலங்கையிலும் கூட அதை விநியோகிக்கப்பட்டதை நாங்கள் அறிகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை சரிதம் ஏன், எதற்கு எங்களுக்கு தேவை? முதலாவது அம்சம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படிப்பதற்கான யதார்த்தமான முதலாவது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் விளங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பர்சனாலிட்டி, அல்லாஹ்வுடைய தூதருடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலியல் அலங்காரங்கள், கட்டமைப்பு, அன்னாரது பண்பியல் கட்டமைப்பு எப்படி என்று ஒரு முஃமின் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சூரத், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கற்பனை செய்யலாம் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே ஏராளமான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலியல் கட்டமைப்பு தொடர்பாக, அன்னாரது முடி எப்படி, அவரது கண்புருவங்கள் எப்படி, அன்னாரது நெத்தி எப்படி, அன்னாரது புஜங்கள் எப்படி, அன்னாரது கெண்டைக்கால் எப்படி, அன்னாரது முதுகுப்புறம் எப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு உடலியல் கட்டமைப்புகளும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை வாசிக்கின்ற நாங்கள், படிக்க இருக்கின்ற நாங்கள், முதலாவது
அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு எப்படி பார்க்கலாம், எப்படி கற்பனை செய்யலாம் என்று ஒரு முஸ்லிம் அவன் யோசிக்க வேண்டும். அவன் அப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் மீதான அன்பையும் முஹப்பத்தையும் அவன் உள்ளத்திலே வளர்க்க வேண்டும் என்று உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பட்டாடைகளில் வகை வகையான ஆடைகளை தொட்டு பார்த்திருக்கிறேன். பட்டினுடைய வெரைட்டிகளிலே தயாரிக்கப்பட்ட ஆடைகளை நான் தொட்டு பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே இருக்கின்ற அந்த சாஃப்ட்னஸை விட, அந்த மெருதுவை விட உலகத்திலே எந்த ஒரு பட்டிலும் அந்த மெருதுவை பார்த்தது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயிலே படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சு பகுதியிலே கையை வைக்கிறார்கள். இரண்டு மார்புகளுக்கும் நடுவிலே கையை வைக்கிறார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னாரது கையின் குளிர்ச்சி எனது இருதயத்தை தொட்டது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டுவிட்டு சொன்னார்கள், சாதே இன்னக ரஜுலுன் மஃஊத், நீங்கள் ஒரு இருதய நோயாளி, உங்களுடைய இருதயத்திலே பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் இன்னொரு வைத்தியர் இருக்கிறார், இந்த இடத்திலே ஒரு வைத்தியர் இருக்கிறார், அந்த வைத்தியரை அணுகி உங்களுக்குரிய நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலியல் கட்டமைப்பு குறித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அடர்ந்த தாடியுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நிறம் சொல்லப்படுகிறது, சிவப்பு நிறம் கலந்த வெள்ளை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தின் நிறம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் இருந்து வருகின்ற அந்த வியர்வைகள் முத்தை போன்று பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாரது வியர்வை கஸ்தூரியையும் அம்பரையும் விட அது வாசம் வீசும் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கு புரிவதற்கு இது சாத்தியமாக இருக்குமா என்று நாங்கள் சிலர் யோசிப்போம். ஆனால் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு ஒரு நாள் செல்கிறார்கள். உம்மு சுலைம் என்பவர் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார். உம்மு சுலைமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே இருந்த உறவு பால்குடி உறவாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உம்மு சுலைம் ஒரு மஹ்ரமியத்தான ஒரு பெண். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு சென்று தூங்கி இருக்கிறார்கள், துயில் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வியர்வை வியர்வையாக கொட்டுகிறது. சூட்டின் அகோரத்தின் காரணமாக ஓடோடி வருகிறார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த சம்பவம் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உடம்பிலே வியர்வை வியர்வையாக கொட்டுகிறது. ஒரு குப்பியை, ஒரு போத்தலை எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் இருந்து அந்த வியர்வைகளை வலித்து வலித்து அந்த போத்தலிலே நிரப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூக்கத்திலிருந்து எழும்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மாலா தஸ்னஈன யா உம்மு சுலைம், உம்மு சுலைமே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஹாதா இர்குப், இதோ உங்களுடைய வியர்வையை தான் நான் எடுத்திருக்கிறேன். நஜஅலுஹு ஃபீ தீபினா, யா ரசூலல்லாஹ் இந்த உங்களுடைய வியர்வையை எங்களிடம் இருக்கின்ற அந்த வாசனை திரவியங்களுடன் சேர்த்து நாங்கள் பயன்படுத்துவோமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி அளிக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அந்த முகம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உடலியல் கட்டமைப்பு குறித்து நாங்கள் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் இப்படித்தான், அன்னாரது மூக்கு இப்படித்தான் இருக்கும், கண் புருவங்கள் இப்படித்தான் இருக்கும், முடி இப்படித்தான் இருக்கும், அவர்களுடைய கை இப்படித்தான் இருக்கும், குதிகால்கள் இப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாங்கள் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கவில்லை, கற்பனையிலே செய்து அன்னாரது முஹப்பத்தை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் படிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே முதலாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை படிப்பதற்கான முதலாவது காரணம் அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய அந்த தன்மைகளை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சீராவை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவது அம்சம், ஏன் அன்னாரது வாழ்க்கையை வாசிக்க வேண்டும்? இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு வாழ்க்கையும் அல் குர்ஆனுக்கு விளக்க உரை. அல் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், குர்ஆனை வாசிக்க வேண்டும், குர்ஆனுடைய தஃசீருடைய நூல்களை படிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கட்டளை. ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். எனவே குர்ஆனை விளங்க வேண்டுமாக இருந்தால், குர்ஆனை படிக்க வேண்டுமாக இருந்தால், அந்த குர்ஆனுக்குரிய விளக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலே இருக்கிறது, வாழ்க்கை சரிதையிலே இருக்கிறது. வாழ்க்கை சரிதையை சரியாக படிக்கின்ற போது, சரியாக கற்கின்ற போது நிச்சயம் அல் குர்ஆனை சரியாக விளங்கலாம். எனவே அல் குர்ஆனை சரியாக விளங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்பது சீராவை படிப்பதற்குரிய இரண்டாவது காரணி. சுருக்கமாக சொல்கிறேன், பின்னால் முக்கியமான சில விஷயங்கள் இருப்பதனால். மூன்றாவது காரணி என்னவென்றால், மூன்றாவது காரணி ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை படிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு முன்மாதிரி, எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி. எங்களுடைய இபாதத்துக்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியோ, நாங்கள் தொழுகிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இன்னொரு இபாதத்துக்களை செய்கிறோம். அந்த இபாதத்துக்களை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு முன்மாதிரி. இது போல எங்களுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு மனாஹிஜுல் ஹயாத், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கை முறைமைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரிகளை நாங்கள் தேட வேண்டும், படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்களிலே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி, அந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைமைத்துவத்தை கொடுத்து வழிநடாத்திய ஒரு தலைவரிடத்திலே மனித சமூகம் அழிகின்ற வரைக்கும் போதுமான வழிகாட்டல்கள் உண்டு. அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக வேண்டி எங்களுக்கு அன்னாருடைய சுன்னா தேவை, சீராவை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஹதீஸ்களை வாசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாப்பாடு எப்படி அமைய பெற்றது? கிதாபுல் அத்இமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தனது சாப்பாட்டை உட்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தலைப்பு ஹதீஸ் கிரந்தங்களிலே தனியாக பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கின்ற முறை, எப்படி குடிப்பார்கள், எப்படி நீர் குடிப்பார்கள், எப்படி பால் குடிப்பார்கள், பால் குடித்தால் என்ன துஆவை விசேடமாக ஓதுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னாரது வாழ்க்கையை நாங்கள் படிக்க வேண்டும். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையுடைய யதார்த்தமான அந்த பிராக்டிஸிலே, பயிற்சியிலே கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. கிதாபுல் அத்இமா என்கின்ற அந்த உணவு என்ற தலைப்பிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு ஸுஃப்லு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டு சட்டியிலே, ஒரு பானையிலே இருக்கின்ற உணவுகளில்
அந்த பானையின் அடியில இருக்கின்ற உணவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்று ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சாப்பாட்டு பாத்திரத்திலே ஒரு சாப்பாடு சமைக்கப்பட்டிருக்கிறது, சோறு சமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சோற்றிலே மேல் சோறு விருப்பமாக இருந்ததா, கீழே இருக்கின்ற சோறு அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும், ஒவ்வொரு அசைவையும் கணித்து கணித்து கண்காணித்து கண்காணித்து அவற்றை எங்களுக்கு பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சாப்பாட்டு பாத்திரத்திலே இருக்கின்ற, ஒரு சட்டியிலே இருக்கின்ற, கீழே இருக்கின்ற உணவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பத்துக்குரியது. ஏன் தெரியுமா? உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். சீராவை படிக்க வேண்டும், சீராவை வாசிக்க வேண்டும். உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், பல்வேறு விளக்கங்கள். ஒரு விடயம், அந்த கீழே இருக்கின்ற உணவுகளிலே கொழுப்பு மிக குறைவாக இருக்கும், அது மனித ஆரோக்கியத்துக்கு மிகவும் உகந்தது. இன்னும் சிலர் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விரும்பியதற்கான காரணி, கீழால் இருக்கின்ற உணவு நல்ல முறையிலே வெந்து அதை செமிபாடடைவதற்கு மிக லேசானதாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை தெரிவு செய்திருப்பார்கள். மூன்றாவது ஒரு காரணி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பானையில இருக்கின்ற, கீழால் இருக்கின்ற உணவை தெரிவு செய்வதற்கான காரணம், அது தன்னுடைய சுயநோக்கம் அல்ல, இருக்கின்ற எல்லோருக்கும், குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும், தன்னோடு இருக்கின்ற எல்லோருக்கும் சாப்பாட்டை விநியோகித்து விட்டு தான் மிஞ்சுகின்ற, அடியில மிஞ்சுகின்ற உணவை உண்ணுகின்ற ஒரு மனிதராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். மேல்சோற்றை சாப்பிடுகின்றவர்கள் அவர். நாங்கள் என்ன மேல் சோற்றை விசேடமான ஒருவருக்கு எடுத்து வைப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி மேல் சோறு கொடுக்கப்படுவதல்ல. மேல் சோற்றை தன்னுடன் இருக்கின்ற சஹாக்களுக்கு விநியோகித்து விட்டு அடியிலே மிஞ்சுகின்ற உணவை உண்ணுகின்ற ஒரு மகானாக உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று விளக்கம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இதை எப்போது நாங்கள் படிப்பது, இதை எப்போது வாசிப்பது? இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். கிதாபுல் அஷ்ரிபா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நீரருந்துவார்கள் என்ற தலைப்பிலே ஏராளமான அன்னாரது வாழ்க்கை குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சுல்மத்தில் கதஹ். ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரம் உடைந்திருக்கிறது, அந்த பாத்திரத்திலே ஒரு வெடிப்பு போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திரத்திலே வெடிப்பு போயிருக்கின்ற அந்த இடத்திலே உங்களுடைய வாயை வைத்து நீங்கள் அருந்த வேண்டாம், வாயை வைத்து நீங்கள் அருந்த வேண்டாம். இப்போது நவீன இந்த சுகாதார கட்டமைப்பு எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு செய்திதான், உடைந்த பாத்திரங்களிலே சாப்பாடு அல்லது உணவை அருந்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு தலைமை வகித்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். நீங்கள் ஒரு போத்தலை எடுத்து நீங்கள் நீர் அருந்துகிறீர்கள், ஒரு போத்தலை எடுத்து தலைகீழாக புரட்டி நீங்கள் நீர் அருந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறது. ஒரு போத்தலை தலைகீழாக புரட்டி நீங்கள் நீர் அருந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி நீர் அருந்துவதன் மூலமாக அது உங்களுக்கு உடலியல் பிரச்சனைகளை தரும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் மிடர் மிடராக நீங்கள் நீரை அருந்துங்கள், நீரை ஓரே மிடரிலே உள்ளே அனுப்ப வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இதற்கெல்லாம் மெடிக்கல் ரீசன், மருத்துவ ரீதியான காரணங்கள் ஏராளம் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த மனித சமூகம் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்க்கையின் அமைப்பை கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது மூன்றாவது அம்சம்.
நான்காவது அம்சம், இதை சொல்லி நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். நான்காவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை ஏன் நாங்கள் படிக்க வேண்டும் என்பதற்குரிய நான்காவது பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை படித்து வாசித்து அவற்றை இந்த நவீன உலகிலே வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ண வேண்டும், எப்படி அவற்றை அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவில் இருந்து நாங்கள் எடுக்க வேண்டும், அதை எடுத்து எப்படி இன்றைய நவீன சவால்களுடன் கூடிய இந்த உலகிலே அவற்றை எப்படி நாங்கள் பிரயோகிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை நாங்கள் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள். ஹிஜ்ரத் போகின்ற போது மக்கா குறைஷி காஃபிர்களிடமிருந்து மறைந்து ஒளிந்து இரவிலே மக்காவிலிருந்து வெளியானார்கள். வளமையான மதீனாவுக்குரிய பாதையை தவிர்த்து மதீனாவுக்குரிய வேறொரு பாதையை தெரிவு செய்தார்கள். ஏனென்றால் வளமையான பாதையிலே சென்றால் குறைஷிகள் வந்து பிடித்துக் கொள்வார்கள் என்பதனால் அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி தூரமாக இருந்த வேறொரு பாதையை தெரிவு செய்து மதீனாவை நோக்கி நகர்ந்தார்கள். நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நோக்கம் இலக்கை சரியாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி முழுமையான திட்டத்தை வரைந்தார்கள். தான் பாதையை மாற்றியது மாத்திரமல்ல, அந்த பாதைக்குரிய ஒரு வழிகாட்டியையும் எடுத்தார்கள். ஒரு பாதைக்குரிய ஒரு கைடையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்தார்கள். ஏனென்றால் அது வளமையான பாதை அல்ல, அது ஒரு புதிய ஒரு மாற்று பாதை. அந்த பாதையிலே நாங்கள் செல்லுகின்ற போது வழி தவறிவிடக்கூடாது, எங்களுடைய இலக்கு சரியாக அடைய வேண்டும். மதீனாவுக்கு செல்கின்ற போது ஏதாவது வழி தவறிவிட்டால் அது எங்களுடைய இலக்கை அடைவதற்கு பெரிய ஒரு சவாலாக மாறிவிடும். எனவே ஒரு கைடை, ஒரு வழிகாட்டியை தெரிவு செய்தார்கள். அந்த வழிகாட்டி யார்? அப்துல்லாஹ் பின் உரைக்கித் என்கின்ற ஒரு முஷ்ரிக்கான, ஒரு காபிரான, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒருவனை கைடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன? அந்த மனிதனை ஏன் தெரிவு செய்தார்கள்? இதுதான் எங்களுடைய இன்றைய வாழ்க்கைக்கு தருகின்ற பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று எடுத்த முடிவிலிருந்து இன்றைய சவால் மிக்க இந்த உலகிலே நாங்கள் வாழ்கின்ற இந்த யுகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவில் இருந்து எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுவது என்பதற்கான உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கான அந்த மனிதனை தெரிவு செய்ததற்கான முதலாவது காரணம் என்னவென்றால், அந்த மனிதன் ஒரு நம்பகமான ஒரு மனிதன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மனிதனை தெரிவு செய்வதற்கான காரணம் என்னவென்றால், அந்த மனிதனிடம் இருந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மனிதனிடம் இருந்த தொழில்சார் தகவல், அந்த மனிதனிடம் இருந்த தொழில்சார் அனுபவம். அந்த மனிதன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அப்துல்லாஹ் பின் உரைக்கித் என்பவர் ஒரு டெசர்ட் டூர் கைட். அவர் அன்றைய நாட்களிலே இருந்த இந்த பாலைவன பயணங்களிலே தேர்ச்சி பெற்ற ஒரு கைட். அவர் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய தெரிவு எப்படி என்றால், அந்த நோக்கத்தை சரியாக அடைவதற்காக வேண்டி அப்படியான ஒரு டெசர்ட் கைடை தெரிவு செய்து திறம்பட தன்னுடைய தொழிலிலே பல்வேறு அனுபவங்களை பெற்ற ஒரு கைடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அதை தெரிவு என்பதை உதவிக்காக வேண்டி அழைக்கவில்லை, உதவிக்காக வேண்டி அழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு கூலி கொடுத்து, சல்லி கொடுத்து, பணம் கொடுத்து அந்த மனிதனை குறித்த வேலைக்கு பயன்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த பாடம் எங்களுக்கு எதை சொல்லித் தருகிறது என்றால், உலக வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய திட்டங்கள் சரிவர முன்னேற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய முன்னெடுப்புகள் அது கைகூட வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய முன்னெடுப்புகள் சரியான பிரயோசனத்தை தர வேண்டுமாக இருந்தால்,
உரியவர்களுடைய ஆலோசனை பெறப்பட வேண்டும். ஒரு பள்ளி வாயிலை நிர்மாணிக்க வேண்டும், ஒரு கட்டிடத்தை நிர்மாணிக்க வேண்டும், ஒரு வீட்டை நிர்மாணிக்க வேண்டும் என்றால் அது எங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்னவென்றால், எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை சரிவர அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்ற, அந்த துறையிலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, அனுபவங்கள் உள்ள அந்த மக்களை அணுகி அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுத்தான் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நடவடிக்கை எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பது போல அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்து எங்களுடைய பிராக்டிக்கல் லைஃபுக்கு, நாளாந்த வாழ்க்கைக்கு தேவையான இபர்கள், படிப்பினைகளை பெற வேண்டிய தேவைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய சீரா வாசிக்கப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் படிப்போமாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் எங்களுடைய நோக்கங்களை தவற மாட்டோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்பது உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணித்த உன்னதமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றிய குறிப்புகளைத்தான் நாங்கள் சீரா என்று சொல்கிறோம். எனவே சீராவை படிப்பதற்கான காரணம் ஏன் தேவை என்றால், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பர்சனாலிட்டி, தகைமைகள் என்ன என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். இது முதலாவது காரணி. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனை விளங்குவதற்கு எங்களுக்கு தேவை. இரண்டாவது அம்சம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த முன்மாதிரிகள், நாளாந்த விஷயங்கள், அதை படித்து எங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி அதே போன்று ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய சீரா எங்களுக்கு தேவை. நான்காவது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சீராவிலே இருக்கின்ற மாதிரிகள், மொடல்ஸ்கள் எங்களுடைய நவீன கால இந்த உலகிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்துவதற்காக வேண்டி அன்னாரது வாழ்க்கையின் குறிப்புகள் எங்களுக்கு தேவை. எனவே அந்த வாழ்க்கை குறிப்புகளை சரியாக புரிந்து படித்து எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கும் படித்து கொடுத்து நல்ல முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களது கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கியருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي توحد بالملك والملكوت وتفرد بالعظمة والجبروت، لا يزول ولا يحول ولا يغيب ولا يفوت، هو الذي لا إله إلا هو الحي القيوم لا يتغير ولا يموت. اللهم صل وسلم على سيدنا محمد النبي المختار وعلى آله الطهار وصحابته الأبرار وعلى التابعين لهم بإحسان في اقتفاء الآثار. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الآمر بالعمل والناهي عن الكسل، سبحانه عز وجل قسم الرزق وقدر الأجل، وله الحمد على ما حصل. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله المبعوث بالهدى والمنقذ من الردى، أرسله معلما ومرشدا وناسخا ومجددا. اللهم صل وسلم على سيدنا محمد النبي المختار وعلى آله الأطهار وصحابته الأبرار وعلى التابعين لهم بإحسان في اقتفاء الآثار. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته تكريما. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، وارض عن ساداتنا الأبرار أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان غني وعلي أسد الله الغالب رضي الله تعالى عنهم ورضوا عنه، وسائر المبشرين بدار النعيم، وفاطمة الزهراء بنت الرسول
المأمون وسبتيه الحسن والحسين وعميه الحمزة والعباس المطهرين من الآثام وأمهات المؤمنين وجميع صحابة الإمام من المهاجرين والأنصار رضوان الله تعالى عنهم أجمعين، وارض عنا معهم بمنك وكرمك وعزك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار سالمين وادخلنا الجنة يا رب العالمين. وقنا ربنا شر الظالمين فانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.